ஹாய், இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. இந்தியாவில் 80லேருந்து 95% பேர் அவங்க நினச்ச ஒரு கோலை அடையாமல் இருக்கிறதுக்கும், கடைசி வரைக்கும் ஆவரேஜான ஒரு லைஃபே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுதல் அப்படிங்கிற இந்த ஒரு பழக்கம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை நான் ரீசெண்டாக படித்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 5 ட்ரிக்ஸை ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஹரிஷ். வீடியோவின் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள மாதிரியான சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், அக்செப்ட் த ரியாலிட்டி. கோபி சுதாகர் நியூ இயர் பரிதாபங்கள்ல நான் நினைச்சேன்னா நாளைக்கே குடிய விட்டுருவேன் அப்படின்னு சுதாகர் சொல்லுவார். அப்ப நினைக்க வேண்டியதானு கேட்கிறப்ப நான் தான் நினைக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நல்லா தான் இருக்கோம், கெத்தா தான் இருக்கோம், நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு கன உலகத்துல வாழாம நம்ம டிசிப்ளின்டா இல்ல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம இல்லை, நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம இன்னும் போல அப்படிங்கிற ரியாலிட்டியை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்பதான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானையே நம்ம போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி. ரெண்டாவது, எஸ்டாப்ளிஷ் ரீசனபிள் கோல்ஸ். நீங்க ஒரு மலை ஏறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மலையோட உச்சியை பார்த்து இவ்வளோ பெரிய மலையவா நம்ம ஏறணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த பயத்திலேயே நம்ம அதை செய்யாம விட்டுருவோம். அப்படி நீங்க யோசிக்காம அடுத்த ஒரு 10 ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ரீசனபிளா, ரீச்சபிளா, ரியலிஸ்டிக்கான கோல்ஸை வந்து செட் பண்ணுங்க. நீங்க ஒரு புக்கு படிக்கணும்னு நினைச்சா ஒரு புக்ல இருந்து ஒரு 5 பேஜ் படிங்க. புஷ்அப் எடுக்கணும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு 1 எடுங்க. இந்த மாதிரி உங்களால முடியிற சின்ன கோல்ஸா செட் பண்ணி நீங்க சின்ன வின்ஸா வந்து அச்சீவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தர மோட்டிவேஷன்ல நீங்க அடுத்தடுத்து வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரிய கோல்ஸா செட் பண்ணாம சின்னதா செட் பண்ணுங்க. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி ரீச்சபிள் கோல்ஸை செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு டெட்லைனை செட் பண்றது. நம்ம எடுத்து வைக்கிறது 10 ஸ்டெப்போ, படிக்கிறது 10 பேஜோ, எடுக்கிறது 2 புஷ்அப்போ, அதை எப்போ வேணா எடுத்துக்கலாம்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா அதான் எப்போ வேணா எடுத்துக்கலாமேன்னு சொல்லி அதுக்காகவே நம்ம அதை தள்ளி போடுவோம். அப்படி இல்லாம நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு டெய்லி, வீக்லி, மந்த்லி கோல்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி கிரியேட் ஆகி அது உங்களுக்கு தர மோட்டிவேஷன்ல நீங்க அந்த சின்ன கோல்ஸை ஒரு டெட்லைனுக்குள்ள முடிக்கணும்னு நினைப்பீங்க. 4வது விஷயம், ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மாடல் வச்சிருக்கிறவங்க வெல்த்தினா இன்னைக்கு உங்க அட்டென்ஷனை யாரு கிராப் பண்றாங்களோ அவங்க தான் வெல்த்தி. அப்படி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எரால நம்மளோட டைம் அண்ட் அட்டென்ஷனை நாம செய்ய வேண்டிய வேலைக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது முக்கியம். நம்மள பல பேர் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கோ இல்லை ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுக்கோ முக்கியமான காரணம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த வேலையில எது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான பார்ட்டோ அதை முதல்ல செய்யுங்க. அப்படி நீங்க செய்யறப்போ அது உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அஷூரன்ஸ், ஒரு மோட்டிவேஷன், ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அதை வச்சு அந்த ஒரு மொமெண்டமை வச்சு நீங்க அடுத்தடுத்து கொஞ்சமா கஷ்டமான வேலைகளை நீங்க பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் ஒரு டாஸ்க்காக பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த அட்டென்ஷனை கொடுக்க விடாமல் நம்மளை தடுக்கிறது எது? டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு தேதிக்கு நம்மளை சுற்றி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம லைஃபே இருக்குது. அப்படி ஒரு எரால நாம் செய்யணும்னு நினைக்கிற வேலையை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்கிறது எப்படி? அதுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலைக்கு நீங்கள் ஒரு டைம் அண்ட் பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பிளேஸில் உங்களை சுற்றி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி அங்கே உட்காந்து நீங்கள் செய்கிறது தான் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரே வழி. இந்த ஒரு 5 விஷயங்களை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ நிச்சயமாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் நீங்கள் நினச்ச வேலைகளை கண்டிப்பாக சீக்கிரமாக எஃபிஷியண்ட்டாக உங்களால் செய்ய முடியும். ஸோ இந்த பழக்கத்தை உங்கள் லைஃப்லேருந்து எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு 5 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு வேற என்ன வீடியோ போடுறது இல்லை வேற என்ன விஷயங்களை பேசுறது நம்ம சேனல் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.